என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் இயேசுநாதர் சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக சொன்ன சில உவமைகளை குறித்து தியானித்து வருகிறோம். ஆழமான உவமைகள். அன்று இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்டது. இன்று அது நமக்காகவும் சொல்லப்பட்டதாக எச்சரிப்பின் சத்தமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சொன்ன உவமையின் மூலமாக என்ன எதிர்பார்த்தார் என்பதை புரிந்து கொண்டு அந்த எதிர்பார்ப்பை நாம் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம். இதனுடைய மற்ற பதிப்புகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். இன்று நாம் தியானிக்க இருக்கும் ஒரு உவமை குத்தகைக்காரர்களின் உவமை. இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனம் தொடங்கி 43வது வசனம் முடிய. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தார். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொள்ளும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனியை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உவமை நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது அவர் ஆபிரகாமின் மூலமாக ஒரு சந்ததியை, அவருக்கு ஏற்ற சந்ததியை, ஒரு கீழ்ப்படியும் சந்ததியை, ஒரு நீதி நேர்மையுள்ள சந்ததியை உருவாக்க எண்ணமாயிருந்தார். அந்த சந்ததியின் மூலமாக உலகத்தையே ரட்சிக்கும்படி அவர் திட்டம் வைத்திருந்தார். அதற்காக அவர்களுக்கு அவருடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தோரா என்னும் ஒரு வேதத்திலே அவர்களுக்கு கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஆனாலும்
அவர்கள் அவர் சொல்லுவதை கேட்காமல், அவருடைய வேதத்தை தியானிக்காமல், நன்மை செய்கிறவர்களாக இல்லாமல், கனி கொடுக்கிறவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் அவர் பல தீர்க்கதரிசிகளை அவர்களிடத்தில் அனுப்பினார். கனி கொடுக்கும்படியாக அவர்களுக்கு போதிக்கப்படவும் அந்த கனிகளை அவர் எதிர்பார்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் பல தோட்டங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பமே ஒரு தோட்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு தோட்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். கனிகள் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், சுயத்திலே இருக்காதே என்று. அவர்களைப் போல நாமும் சுயத்துக்கு இருந்து கனி கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். உதாரணத்திற்கு எரேமியா புஸ்தகம் 44வது அதிகாரத்திலே இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 3 வசனம் தொடங்கி 5 வசனம் முடிய, இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களுக்கு அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி செய்த அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். தேவர்களுக்கு தூபம் ஏன் காட்டுகிறார்கள் என்று நாம் தியானிக்கும் போது இம்மையின் சுகத்துக்காக காட்டுகிறார்கள். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5 முதல் 7 வசனம் வரை தியானிக்கும்போது அங்கு சாத்தான் இயேசுநாதரிடம் கூறுவான், இந்த உலகத்தின் பொருட்களெல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், என்னை வணங்கினால் போதும் என்று கூறுவான். அதுபோல அவன் எதிர்பார்ப்பது நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதெல்லாம் அல்லாமல் அவனை வணங்கினால் அவன் கொடுப்பான், அவ்வளவுதான். அப்பொழுது இவர்கள் தூபம் காட்டும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவன் நிறைவேற்றும் போது அவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை எண்ணாமல் அவன் கொடுக்கும் இம்மைக்கான ஒரு பொருட்களையே வாஞ்சித்து போகும்போது ஆண்டவருடைய பாடங்களை படிக்க மறந்து விடுகிறார்கள். அதனால்தான் அவர் கனி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவோ ஆட்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தும் அவர்கள் கற்க மனதில்லாதவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது கடைசியாக தன்னுடைய மகனையே அனுப்புகிறார், இயேசுநாதரை அனுப்புகிறார். அவர் அவர்களுக்கு இன்னும் அதிகமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட பார்க்கக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் கோபம் கூட படக்கூடாது என்கிற பல ஆழமான சத்தியங்களை அவர் சொல்லும்போது எதையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரையும் பிடித்து அவர்கள் சிலுவையில் ஏற்றி கொள்கிறார்கள். இதைத்தான் இந்த உவமையிலே அது நடப்பதற்கு முன்பாகவே அவர் சொல்லிவிட்டார். அப்படி அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவர் சொல்லிவிட்டார். அப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள். அப்படி அவர்கள் செய்தார்களானால் அந்த பொறுப்பை அவர்களிடமிருந்து எடுத்து புறஜாதியினிடத்தில் கொடுத்து விடுவார், குத்தகையை புறஜாதியினிடத்தில் கொடுத்து விடுவார் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் அந்த பொறுப்பு நம்மிடத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று அவர் கடைசி கட்டளை இடும்போது நாம் அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சீஷர்களாக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் சீஷராக வேண்டும். நாம் சீஷராகாவிட்டால் எப்படி மற்றவர்களை சீஷராக்க முடியும்? ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை விட்டு இன்னொரு ஆலயத்தை கட்டுகிறார்.
சாலமோன் காலத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அது நேபுகத்நேசார் காலத்திலே இடிக்கப்பட்டது. அதன் பிறகு ரோமர் காலத்திலே அந்த ஏரோது கட்டின ஆலயமும் இடிக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தம்முடைய குமாரன் இயேசுநாதர் மூலமாக ஒரு மூலைக்கல்லை வைத்து இன்னொரு ஆலயத்தை கட்டுகிறார். பவுலடிகளார் மூலமாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். நம்மையும் அவர் ஆலயமாக கட்டுகிறார். அதற்கு மூலைக்கல்லாகவே அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த புதிய ஒரு முயற்சியிலே நம்மை அவர் ஈடுபடுத்தி இருக்கிறார். நாம் எந்த விதத்திலும் சோடை போகாமல் அவருடைய விருப்பு வெறுப்புகளை வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அதன்படி நடப்போமானால் நாம் அவருடைய சீஷராக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மாறுவோம். ஆனால் அதற்கு சரீர ரீதியாக மாத்திரமல்லாமல் ஜபத்தினாலும் ஆவியினுடைய ஒரு முயற்சியினாலும் தான் நாம் ஆக முடியும். ஆகையால் நாம் வேதத்தை படிக்கிறவர்களாகவும் ஜபம் செய்கிறவர்களாகவும் ஆவியினுடைய உதவியை பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருப்போமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் மக்களை தள்ளிவிட்டாரோ அப்படி நாமும் கனி கொடுக்காத ஒரு ஜனங்களாக இருக்கும்போது நம்மையும் தள்ளி விட வாய்ப்பு இருக்கும். ஆதலால் அதிஜாகிரதையோடு அவர் கொடுத்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஊமையிலே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு அவர் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து அவர் ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அதற்கு பிரதிபலிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பிசாசு ஆண்டவரிடத்திலே போகும்போது, என்னுடைய தாசன் யோபுவை கண்டாயோ என்று ஆண்டவர் கேட்கும்போது அவன் சொல்லுவான், கண்டேன், அவனுடைய உடைமைகளுக்கு நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லுவான். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உடைமைகளுக்கெல்லாம் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கிறோம். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் அதிஜாகிரதையோடு நம்முடைய குடும்பத்தையும், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளத்துகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலும் நாம் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை இம்மையிலே மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இல்லாமல் மறுமையிலும் நமக்கு பொறுப்புகளை கொடுக்கிறவராகவும் இருப்பார். ஆதலால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிலே அதிஜாகிரதையோடு நாம் இருந்து அவருடைய விருப்பு வெறுப்புகளை தெரிந்து அவரை போல மாற எத்தனிப்போம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of